Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான பவுச் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பவுச் வந்து நீங்க gift கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டாங்க ஃபாஸ்டா போடக்கூடிய கிராஃப்ட் சொல்லி தர சொல்லி, அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இது வந்து ரொம்பவே ஃபாஸ்டா போடலாம், ஒரு 2 hours இருந்தாலே போடலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான பிளாஸ்டிக் வயர் பவுச் தேவைப்படுது அப்படினாலும் என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் வயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த வெப்சைட்ல வாங்கிக்கலாம். நான் வந்து ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன், எல்லா விதமான கோடைகளும் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறேன். நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்ல சேட் பண்ணீங்கன்னா நான் சொல்றேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க இந்த பிளாஸ்டிக் வயர்ல பவுச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பவுச் செய்யறதுக்கு நான் 2 கலர் எடுத்திருக்கேன், பிங்க் கலரும் ஆஃப் ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். பிங்க் கலர்ல 12 வயர் எடுத்திருக்கேன், ஆஃப் ஒயிட்ல 14 வயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு வயரும் 3 அடி நான் எடுத்திருக்கேன். இந்த அளவு எடுத்தீங்கனாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வயர்களை கட் பண்ணிட்டு ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வயர்களை எடுத்துட்டு வலது கையில ஒரு வயரும் இடது கையில ஒரு வயரும் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ஈக்குவலா தான் மடிச்சிருப்போம். இதை வந்து வலது கையில இருக்கிற வயரை இடது கையில இருக்கிற வயருக்கு மேல போட்டு பிடிச்சுக்கோங்க. அப்புறம் கீழே இருக்கிற வயரை மேல வச்சுட்டு சைட்ல இருக்கிற வயரை லூப்குள்ள விட்டுட்டு 4 வயரையும் சேர்ந்த மாதிரி பிடிச்சி இழுத்தீங்கன்னா நமக்கு நாட் கிடைச்சிடும். இந்த நாட் போட்டா மட்டும் பத்தாது, இந்த 4 வயரும் ஈக்குவலா இருக்கா நீங்க செக் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் அதிகமா இருந்தா அதை வந்து கீழ் பக்கமா தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி எல்லா 2 வயர்களையும் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நமக்கு வந்து ஆஃப் ஒயிட்ல 7 நாட்ஸும் பிங்க் கலர்ல 6 நாட்ஸும் நமக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பவுச் போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து 2 நாட்ஸ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப் ஒயிட் கலர் தான் எடுக்கிறோம். ஏன் ஆஃப் ஒயிட் கலர் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து அதிகமா இருக்கு, அதனால அந்த நாட் மட்டும் எடுத்துக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அடுத்து வந்து பிங்க் கலர் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம போட போற டிசைன் வந்து டாட் டிசைன் சொல்லுவாங்க. 2 கலருமே நமக்கு ஈக்குவலா மாறி மாறி வரும். ஒரு நாட் ஒரு கலரும் ஒரு நாட் ஒரு கலரும் வரும். அதனால இந்த மாதிரி பேட்டர்ன்ல நீங்க வந்து பேஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா தான் மேல போடும்போது கரெக்டான டிசைன் வரும். அதனால நான் பேஸ் எந்த மாதிரி பேட்டர்ன்ல ஜாயின் பண்றேன் அப்படிங்கறத கவனமா பார்த்துக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒயிட் கலர் எடுத்துட்டு அடுத்து பிங்க் கலர் நாட் எடுத்துட்டு 2ஐயும் பக்கம் பக்கம் வச்சுக்கலாம். இதுல கவனிச்சிங்கன்னா மேல வந்து ஒரு எக்ஸ் ஷேப் இருக்கும், கீழே வந்து ஒரு எக்ஸ் ஷேப் இருக்கும். ஆஃப் ஒயிட் கலரும் லெஃப்ட் சைடு வரும், பிங்க் கலர் வந்து ரைட் சைடு வரும். இந்த மாதிரி தான் நீங்க வச்சுக்கணும். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒயிட் கலரை ஃபோல்டு பண்ணிட்டு பிங்க் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இதை இதுக்கு மேல சுத்திட்டு அடுத்து வந்து ஆஃப் ஒயிட் கலர்ல இருக்கிற இந்த சொரசொரப்பான பகுதியை மேல வச்சுட்டு பிங்க் கலர்ல இருக்கிற சொரசொரப்பான பகுதியை லூப்குள்ள விட்டுட்டு இந்த நாட் போட்டுக்கலாம். இந்த நாட்டை வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணீங்கன்னா, லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணீங்கன்னா 2 நாட்க்கும் இடையில நமக்கு வந்து கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிடும். இனி வந்து இதை திருப்பி வச்சுட்டு கீழேயும் இதே மாதிரி போட்டுடலாம். கீழேயும் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு வயர் தான் ஃபோல்டு பண்ணும். கீழே போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் வயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஆஃப் ஒயிட் கலரை வந்து அதுக்கு மேலே சுற்றிடணும். கீழே இருக்கிற வயரை மேலே வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற வயரை லூப்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து நாட் வந்து டைட் பண்ணிடலாம். இதையும் நாட் வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணி டைட் பண்ணிங்கன்னா கீழே இருக்க 2 நாட்ஸுக்கும் இடையில வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்க 2 நாட்ஸ் வந்து நம்ம இணைச்சாச்சு. திரும்பவும் நேராக்கிக்கலாம். மாதிரி நேராக்கின பின்னாடி அடுத்த நாட் ஜாயின் பண்ணலாம். அடுத்த நாட் வந்து ஆஃப் ஒயிட் கலர் தான் ஜாயின் பண்ணும். ஆஃப் ஒயிட் கலர் எடுத்துட்டு இதை வந்து பிங்க் கலர் நாட்டுக்கு பக்கத்துல வைக்கணும். பக்கத்துல வச்சுட்டு இதுலயும் அதே போல மேல வந்து எக்ஸ் ஷேப் கிடைக்குது, கீழேயும் எக்ஸ் ஷேப் கிடைக்குது. இந்த 2 இடத்துலயும் நீங்க நாட் போட்டுருங்க. நான் ஆல்ரெடி நான் இந்த மாதிரி நாட் போட சொன்னேனோ அதே மாதிரி போடுங்க. எப்போதுமே ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை தான் ஃபோல்டு பண்ணும். அதுக்கப்புறம் தான் ரைட் சைட்ல இருக்கிற வயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி 2 பக்கமுமே நாட் போட்டுருங்க.
நாட் கீழே நாட் போட்ட பின்னாடி திரும்பவும் நேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இதே மாதிரி எல்லா நாட்ஸையும் நீங்க ஜாயின் பண்ணிருங்க. மொத்தம் வந்து 13 நாட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த 13 நாட்ஸையும் ஜாயின் பண்ணிடுங்க. லாஸ்ட்ல வந்து ஒயிட் கலர் தான் வரணும், ஆஃப் ஒயிட் கலர் தான் வரணும். இந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிருங்க. இப்போ பாருங்க, ஒரு லைன் ஃபுல்லா நான் ஜாயின் பண்ணிட்டேன். மொத்தம் வந்து நமக்கு இதுல 3 லைன் கிடைச்சிருச்சு. சென்டர்ல ஒரு லைனும், மேல ஒரு லைன், கீழே ஒரு லைன் கிடைச்சிருச்சு. இனி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, மேல வந்து எக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துல எல்லாம் நாட் போட்டு வரணும். அதே மாதிரி கீழே வந்து எக்ஸ் ஷேப் இருக்கிற இடத்துல எல்லாம் நாட் போடணும். அவ்வளவுதான். இந்த மாதிரி 2 நாட்ஸுக்கு இடையில நாட் போட்டு வாங்க. நான் வந்து இந்த பேஸ் லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். இதுல மொத்தம் 7 லைன் இருக்கு. 7 லைன் ஏன் போடணும், நீங்க வந்து 7 லைன் போட்டீங்கன்னா தான் கார்னர் வந்து டர்ன் பண்றதுக்கு சரியா இருக்கும். ஏன் 7 லைன் போடணும் அப்படிங்கறத நான் வந்து சொல்றேன். 7 லைன் வந்து நம்ம போடும்போது தான் லாஸ்ட் லைன்ல வந்து உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு கலர்ல வரணும். அப்பதான் வந்து உங்களுக்கு கார்னர் திருப்பும் போது சரியா வரும். நீங்க வந்து சிங்கிள் கலர் வர்ற மாதிரி பிங்க் ஒயிட் இந்த மாதிரி மாத்தி மாத்தி வர்ற மாதிரி நீங்க லாஸ்ட் லைன் போட்டீங்க அப்படின்னா கார்னர் டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனால லாஸ்ட் லைன் வந்து மிக்ஸ்டு கலர் லைன் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி மிக்ஸ்டு கலர் லைன் வரணும் அப்படின்னா நீங்க வந்து 7 லைன் வரணும். இல்லைன்னா வந்து 3 லைன்லயே முடிச்சுக்கணும். 3 லைன் போடும்போது நமக்கு வந்து பேஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். நமக்கு பவுச்சுக்கு வந்து சரியா இருக்காது. பவுச் வந்து பென்சில்லாம் போடணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் அகலம் தேவைப்படும். அதனால வந்து 7 லைன் போட்டுக்கோங்க. 7 லைன் போட்டீங்கன்னா பேஸ் வந்து நல்ல அகலமாவே இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி லாஸ்ட் லைன் வந்து மிக்ஸ்டு கலர்ல வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து கவனிச்சுக்கோங்க. இனி அடுத்து வந்து நம்ம கார்னர் டர்ன் பண்ணலாம். மொத்தம் வந்து மேல வந்து 4 வயர்ஸும் கீழே வந்து 4 வயர்ஸும் இருக்கு. இதுலதான் நம்ம வந்து கார்னர் திருப்ப போறோம். பொதுவா நம்ம கார்னர் திருப்பும் போது லாஸ்டா இருக்க 2 வயர்களை சேர்த்து கார்னர் திருப்புவோம். இதுல வந்து 3 வயர்களை சேர்த்து நம்ம வந்து கார்னர் திருப்பலாம். நமக்கு இந்த இடத்துல பிங்க் கலர் நாட் தான் வரணும். சிங்கிளா பிங்க் கலர் நாட் தான் வரணும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த சென்டர்ல வர ஒயிட் கலர் வயரை உள்ள சொருகி விட்டுட்டு கொஞ்சமா கட் பண்ணிட்டு ஒரு 2 இன்ச்சஸ் கட் பண்ணிட்டு உள்ள சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா 2 பிங்க் ஒயரை சேர்ந்து நாட் போடலாம். இல்ல அப்படின்னா ஒயிட் கலர் ஒயரை பிங்க் கலர் ஒயருக்கு பின்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நாட் போட்டுக்கலாம். அப்படி போடும்போது நமக்கு பிங்க் கலர் நாட் கிடைக்கும். ஒரு 4-5 நாட் வந்து ஹைட்ல போட்ட பின்னாடி உள் பக்கமா இருக்க ஒயிட் கலர் ஒயரை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க போடும்போது தான் இந்த டாட் டிசைன் வந்து மேலேயும் உங்களுக்கு சரியா வரும். ஓகேவா? இல்ல அப்படின்னா உங்களுக்கு சரியா வராது. இந்த நாட் வந்து நம்ம டபுள் வயர் சேர்த்து போடுறதுனால கொஞ்சம் திக்கா தான் வரும். நீங்க வந்து அடுத்தடுத்த நாட்ஸ் போட்டுட்டு உள் பக்கமா ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி அடுத்த கார்னரையும் டர்ன் பண்ணிடுங்க. அடுத்த கார்னரும் இதே மாதிரி 2 பிங்க் ஒயரை சேர்த்து நாட் போடுங்க. ஒயிட் ஒயரை பின் பக்கமா வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு பக்கமா இருக்கிற பிங்க் ஒயருக்கு பின்னாடி வந்து ஒயிட் ஒயரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த கார்னர் டர்ன் பண்ணுங்க. இதே போலவே மீதம் இருக்க 2 கார்னரையும் டர்ன் பண்ணிடுங்க.
4 கார்னரும் டர்ன் பண்ணியாச்சு. இனி வந்து நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. எல்லா இடத்துலையும் எக் ஷேப்ல வர்ற இடத்துல எல்லாம் நம்ம நாட் போட்டு வர வேண்டியதுதான். பாருங்க, எல்லா இடத்துலையும் நமக்கு எக் ஷேப்ல ஒயர்கள் மீட் ஆகுது. இதுல வந்து நாட் போட்டு வந்துருங்க. எதையும் மிஸ் பண்ணாம போட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான பவுச் இது. பெருசா சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. இந்த கார்னர் திருப்பது மட்டும் நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதே மாதிரி ஹைட் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ஹைட் வந்து போட்டு வந்துருங்க. ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பவுச்சுக்கு ஹைட் வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்ச பின்னாடி ஒயரை வந்து உள்ள இன்செர்ட் பண்ணிடலாம். ஒயரை இன்செர்ட் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணி இன்செர்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே கிராஸா நீங்க வந்து இன்செர்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ லென்த் வந்து ஒயர் இன்செர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்செர்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்களை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து லைனிங் ஜிப் வந்து வச்சு தைக்கலாம். லைனிங் வந்து இந்த பவுச்சுடைய அளவு வச்சுட்டு 1 இன்ச் அதிகமா வச்சு ஹைட்டு லென்த் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 பீஸா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஜிப் வச்சு தைச்சிட்டு 2 சைடையும் தைச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த பவுச்சுக்குள்ள வச்சுட்டு கை ஊசி வச்சு நம்ம தைச்சிடலாம். பவுச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்பேசியஸா நமக்கு கிடைச்சிருக்கு. உள்ள வந்து நிறைய திங்ஸ் வைக்கலாம். இது நீங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.